Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கார்த்திகை தீபம் சீரியலோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ கேடி சீரியலோட ப்ரொமோ வந்தாச்சு. பட் பார்த்திங்கன்னா டிவியில் மட்டும்தான் டெலிகேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப், இன்ஸ்டா எதுலேயுமே அப்லோட் பண்ணலை. பட் கேடி சீரியலோட ப்ரொமோ டிவியில் வந்திருக்கு. ஸோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுதான் நடந்துருச்சு. பார்த்திங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சாச்சு. கார்த்திக் தான் நம்ம ரேவதியோட எம்டி. ஸோ அப்போ பார்க்கும்போது கார்த்திக் தான் ரேவதியோட எம்டின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் செக் பண்ண நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க, கார்த்திக் ஆஃபீஸ்க்கு. அப்பயுமே நம்ம கார்த்திக் வந்து திரும்ப செக்கிங் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பழைய எம்டியை வச்சே நம்ம கார்த்திக் சமாளிக்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து சமாளிக்க முடியல. ஸோ அந்த மருது ஃப்ராடு இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் எம்டின்னு தெரியும் இல்லையா நம்ம மருதுக்கும். கார்த்திக் தான் எம்டி, நம்ம ரேவதியோட எம்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அங்கேயுமே அதோட ப்ரொமோ முடிச்சிருக்காங்க. ஸோ யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி இவ்வளோ நாள் சமாளித்தோமோ, ஒரு 2 to 3 எபிசோட்ஸ் தானங்க ஆஃபீஸ் சீக்வன்ஸே வந்திருக்கோம். அதுக்குள்ளே என்ன சாமுண்டீஸ்வரிக்கு ட்ரூத் ரிவீல் ஆகிடுச்சு. இப்போ உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரேவதியை வந்து ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக அனுப்பவே மாட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்த ட்ரூத்லாம் ரிவீல் ஆகியிருக்கே. நம்ம கார்த்திக் தான் பார்த்திங்கன்னா நம்ம ரேவதியோட அத்தை பையன். ஸோ அந்த ட்ரூத் ஏன் இன்னும் ரிவீல் ஆகலை? இன்னொரு பக்கம் மருது. ஸோ அவங்க வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, அவங்க ஃப்ராடுன்னு இன்னமும் தெரியல. இது பார்த்திங்கன்னா இதில் வேற முக்கியமானதே பார்த்திங்கன்னா ரேவதியோட சாவடிக்கிறது, கொலை பண்ணுறது, இதுக்கு பின்னாடியே அவர் தான் இருக்காங்க அப்படின்னும் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ட்ரூத்லாம் இவ்வளோ சீக்கிரம் ரிவீல் ஆகலை. நம்ம கார்த்திக் ரேவதி வந்து இப்போ தான் ஆஃபீஸ் சீக்வன்ஸ், சரி இப்போ கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருந்தால் தான் ஏதாவது சேர விட மாட்டாங்க, தொல்லை பண்ணுறாங்கன்னு இங்கே வந்தால் இங்கேயும் அதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்க. ஸோ கார்த்திக் எப்படி திரும்பவும் வந்து ரேவதியை வந்து கூட வச்சுக்க போகிறாரு அதுவும் தெரில. ஏன்னா சாமுண்டீஸ்வரி இனிமேல் ஆஃபீஸே அனுப்ப மாட்டாங்க. ஸோ எப்படியும் ரேவதி வந்து கேட்பாங்க இல்லையா, ஏதாவது சாமுண்டீஸ்வரி சொல்லி சமாளிக்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த ட்ரூத் ரிவீல் ஆகிருந்தால் கூட பரவாயில்ல, கார்த்திக் தான் உண்மையான அவங்க எம்டி, கார்த்திக் தான் உண்மையான கார்த்தின்னு தெரிஞ்சிருக்கலாம். அத்தை பையன் அதை தவிர்த்து எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் எப்படி கார்த்திக் வந்து ரேவதியை கூட வச்சு சமாளிக்க போகிறாருன்னு தெரில. பட் ப்ரோமோ பார்த்தோன்னே கடுப்பாக தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதான் அப்டேட். உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா? நீங்கள் ப்ரோமோ பார்த்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.